மகிழ்ச்சியின் நேரம். தேவ செய்தி சகோதரர் பி. ஜெர்வின் ஜாஸ். மீண்டும் வருகிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால உங்களை இந்த ஊடகத்தின் மூலமாய் சந்திப்பதிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பேசுவதிலும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்கள் சுகமாக இருப்பீங்க, நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே நித்தியமாய் தங்கும். ஸோ நிறைவேறாத வாக்கு தத்தங்கள் அல்லாவிட்டால் நிறைவேறாத வார்த்தைகளை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஆண்டவருடைய ரூபத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளணும், தேவனுடைய விருப்பத்தை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான காரியத்தை குறித்து பார்த்தோம். ஸோ ரெண்டாவது ஒரு காரியத்தை குறித்து பார்க்குறோம். நாம் ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டும். ஆசீர்வாதத்தை நாம் விரும்ப வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 109வது சங்கீதம் அதனுடைய 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். அப்போ ஒரு மனுஷன் எதை விரும்புகிறானோ அதுதான் அவன் பெற்றுக்கொள்கிறான். மனுஷன் எதை நேசிக்கிறானோ அல்லாவிட்டால் எதை விரும்புகிறானோ அதை தான் அவன் அவனுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிறான். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், அது என்ன பிரதர், அது நாங்கள் ஆசீர்வாதத்தை விரும்பாமலாம் இருப்போம், எல்லாரும் ஆசீர்வதிக்கிறது தானே, எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கிறது தானே விரும்புவாங்க, யாராவது சாபமாக இருக்கிறத அல்லாவிட்டால் நெருக்கத்தில் இருக்கிறத, கண்ணீரில் இருக்கிறத, கஷ்டத்தில் இருக்கிறத, கவலையில் இருக்கிறத, போராட்டத்தில் இருக்கிறத விரும்புவாங்களா? எல்லாருக்கும் தேவை ஒரு சுகமான வாழ்க்கை தானே, நலமான வாழ்க்கை தானேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நம் எதை அதிகமாய் பேசுகிறோமோ அதில் தான் நம்முடைய விருப்பம் அடங்கி இருக்கிறது. ஒரு மனுஷன் எதை குறித்து அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறான், ஒரு மனுஷன் எதை குறித்து அதிகமாக தியானிச்சுக்கிட்டு இருக்கிறான் பாருங்கள். ஒரு ஊரில் சொல்லுவாங்க, மனசில் இருக்கிறதா வெளியே வரும். சிலர் சில காரியங்களை வாய் தவறி சொல்லிடுவாங்க பாருங்கள். சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஐயோ தெரியாமல் பேசிக்கிட்டேன், வேணும்னு பேசலை அப்படிம்பாங்க. அது எப்படி நீங்கள் தெரியாமல் பேசுவீங்க? மனசில் இருக்கிறது தானே வாயில் வருது. ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே போட்டு நினச்சிட்டு இருந்தீங்க, இப்போ அது வாய் வழியாக வெளியே வந்துடுச்சு அப்படிம்பாங்க. அப்போ பாருங்கள், ஒரு மனிதன் எதை அதிகமாக உட்கொள்ளுகிறானோ, நிறைய காரியங்களை இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு காலத்தில் நமக்கு டிவி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. நல்ல பெரிய பெரிய வீடுகளில் தான் டிவி இருக்கும். இன்றைக்கி அது என்ன ஆகிடுச்சு, கையில் மொபைல் ஃபோன் வழியாக சரளமாக, சிலருக்கெல்லாம் 2 மொபைல் ஃபோன் 3 மொபைல் ஃபோன் வரைக்கும் இருக்குது. சரிங்களா? அப்போ அநேக காரியங்களை மனிதன் உட்கொண்டுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நியூஸுங்கிறது ஒரு நாளில் ஒரு பார்ட், அவ்வளோதான். ஏதாவது ஒரு சேனல் தான் இருக்கும், அந்த ஒரு சேனல்லையும் அரை மணி நேரம் தான் நியூஸ் வரும். அந்த அரை மணி நேரத்துலேயும் ஒரு 2 அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க, 3 அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. அதில் ஒரு 10 நிமிஷம் போயிடும். அப்போ ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தான் என்னது செய்தியே வரும். இன்றைக்கி அப்படி இல்லை பாருங்கள், காலையில் தொடங்கி 24 மணி நேரம் டிவி சேனல் அப்படின்லாம் நிறையா வந்துருச்சு. அப்போது மனுஷனுக்கு உள்ளுக்குள்ள அவன் பார்க்கிறதன் வழியாக, அவன் கேட்கிறதன் வழியாக நிறைய காரியங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்குது பாருங்கள். இதை அவனுடைய சிந்தனை யோசிச்சுக்கிட்டே இருக்குது. அவன் சிந்தனை யோசிக்கிற காரியங்களை அவனுடைய இருதயம் தியானிச்சுக்கிட்டே இருக்குது. அவனுடைய இருதயம் தியானிக்கிற காரியங்களை தான் அவனுடைய வாய் பேசிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நம்முடைய லைஃப்பில் நிறைய காரியங்களை குறித்து பேசுகிறோம். ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு சராசரியாக 10,000 20,000 வார்த்தைகளை பேசுகிறான். அப்போ அவன் பேச 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 எதை அதிகமாக பேசுகிறான்? இன்னைக்கு நம்ம லைஃப்பில் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்னு சொன்னால் கூட அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டில் அதிகமாக வெளிப்படுகிறது என்னது? அல்ல விட்டால் ஒரு நபரை சந்திக்கிறோம், அந்த நபர் கூட அதிகமாக பேசுகிறது என்னது? இல்லாவிட்டால் நாம் ஏதோ ஒரு இடத்துல கூடியிருக்கிறோம், அதில் அதிகமாக நாம் பேசுகிறது என்னது? எதை வெளிப்படுத்துகிறோம், எதை வெளிப்படுத்தி காட்டி கொண்டிருக்கிறோம், அங்கே தான் நம்ம விருப்பமே இருக்குது. சிலருக்கு பாருங்கள், பைபிளை விசுவாசிப்பாங்க, பைபிளை கம்ப்ளீட்டாக விசுவாசிப்பாங்க. ஆனால்
அவங்களுடைய அடிமனது எதை நம்புகிறது என்றால், இவைகள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்காது அப்படிங்கிறத நிச்சயமாக நம்புது. காகங்களை கொண்டு ஆண்டவர் எலியாவை போஷிச்சாரா? ஆமாம், போஷிச்சாரு. ஆனால் என் லைஃப்பில் நடக்காது. வனாந்திரத்தில் ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரா? ஆமாம், செஞ்சார். ஆனால் என் லைஃப்பில் நடக்காது அப்படிங்கிறத ஆணித்தரமாக விசுவாசிக்கிறாங்க. பைபிள் சொல்லுது, இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். உங்களுடைய இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறதோ, உங்களுடைய இருதயம் எதனால் நிறைஞ்சி இருக்கிறதோ அதை தான் உங்கள் வாய் பேசும். அப்போது இருதயத்தில் குறைவுகளும், இருதயத்தில் அழுக்கான காரியங்களும், இருதயத்தில் தேவையில்லாத காரியங்களும் இருக்கும் பொழுது அவைகளை தான் வாய் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருப்பாங்க, ஆனால் புலம்பல் அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன், எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த போராட்டம், எனக்கு ஏன் இந்த கவலை, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த கண்ணீர். இப்போ இருதயம் என்ன பண்ணிட்டு இருக்குது? அழுக்கு நிறைஞ்சதா இருக்குது, அழுக்கு நிறைஞ்சதா இருக்குது. இந்த உலகம் நம்மளுக்கு எதிர்மறையான காரியங்களை மட்டுமே கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. எதிர்மறையான காரியங்களை மட்டுமே நாம் உள்வாங்கி கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்திலிருந்து. ஏன் ஊழியக்காரங்க உலகத்தை விட்டு அந்நியப்பட்டு இருக்க சொல்கிறாங்க, உலகத்துக்கு கூடால போய் முங்கிறாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, உலகம் நமக்கு நல்லதை சொல்லவில்லை, உலகம் நமக்கு எதிர்மறையான காரியங்களை தான் சொல்லி கொண்டிருக்கிறது. எதெல்லாம் உலகம் சொல்லுதோ அதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பொய்யானதாக இருக்கிறது. எதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதோ அதெல்லாம் உலகத்தை பொறுத்த வரைக்கும் பொய்யா இருக்குது. பாருங்க, நோவாட்ட ஆண்டவர் ஒரு பேழை கட்ட சொன்னார். அது உலகத்தானுடைய பார்வைக்கு பைத்தியக்காரத்தனமாக இருந்துச்சு. உலகத்தானுடைய பார்வைக்கு முட்டாள்தனமான காரியமாக இருந்துச்சு. உலகத்தானுடைய பார்வைக்கு கேள்விக்குறியா இருந்துச்சு. ஆனா கர்த்தர் சொன்னதை செஞ்சவன் தப்புறான், கர்த்தரை சார்ந்திருந்தவன் அழிவிலிருந்து தப்புனான், கர்த்தரை நெருங்கி கொண்டிருக்கிறவன் அழிவிலிருந்து தப்புனான். இந்த கோவிட் வந்துச்சு, கோவிட்ல சொன்னாங்க இனிமே பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இருக்கிறது வரைக்கும் இருந்துக்கோங்க, இருக்கிறது வரைக்கும் இருந்துக்கோங்க, பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பெரிய கூட்டம் செத்து மடிஞ்சுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் பாருங்க, அதையும் கடந்து வந்து தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனை போற்றி பாடும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செஞ்சார். இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு வந்ததுமே நமக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. அதற்குரிய அடையாளங்கள்லாம் நீங்கள் செய்தித்தாள்களில் பார்த்துட்டே இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவைகளில் இருந்தும் நீங்கள் கடந்து வரும்படிக்கு தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்ட வல்லவராக இருக்கிறார். எதுவும் அவங்கள சேதப்படுத்த முடியாது. ஆனால் உங்கள் விசுவாசத்தின்படி, உங்களுடைய விசுவாசத்தின்படி நீங்கள் எதை நம்புறீங்களோ, எதை சார்ந்து இருக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும், அதுதான் உங்கள் லைஃப்பில் நிறைவேறும். அதை தவிர்த்து வேறு எதுவுமே உங்களுக்கு நடக்காது. இன்னைக்கு நீங்கள் சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், இன்னைக்கு நீங்கள் சில போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் நம்பியதன் விளைவாக, நீங்கள் தியானித்ததன் விளைவாக, உங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையின் நிறைவாக தான் அந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். திரும்ப சொல்றேன், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில். அப்போ நீங்க எதை குறித்து, நீங்க மரண காரியங்களை குறித்து பேசிட்டு இருக்கிறீங்களா, இல்லை நீங்க ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை குறித்து பேசிட்டு இருக்கிறீங்களா? அதுதான் உங்கள் லைஃப்பில் நடக்கும். நீங்கள் எதன் மீது பிரியப்பட்டு எந்தெந்த வார்த்தைகளை பேசுகிறீர்களோ அந்த காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறாரு.
கேத்தரின் குல்மர்னு ஒரு அம்மாவோடைய வாழ்க்கையை குறித்து பார்த்தோம் பாருங்கள். உங்களுக்கு அநேக பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கேத்தரின் குல்மர் வந்து இப்போ இவாஞ்சலிஸ்ட் பெனின் இருக்கிறாங்களா, அவங்களுடைய ஒரு ஆவிக்குரிய தாய். அவங்களுடைய மரண படுக்கையில் இருக்கும்போது உலக பிரசித்தி பெற்ற சுகமளிக்கிற வரத்தில் செயல்படக்கூடிய ஒரு 4 பேர் அவருடைய மரண படுக்கையில் இருக்கும்போது அவங்களுடைய அந்த பெட்டை சுற்றி நின்று ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்போ இந்த அம்மா முழிச்சு கேட்டாங்களாம், நீங்கள் என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்களாம், இல்லைம்மா, நீங்கள் எங்களை போல் நிறைய பேரை வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வழி நடத்திருக்கிறீங்க. நீங்கள் இந்த உலக ஓட்டத்தை முடிக்கக்கூடாது, நீங்கள் திரும்ப வரணும். இந்த மரணக்கட்டில் இருந்து, மரண படுக்கையிலிருந்து நீங்கள் திரும்ப வரணும். நீங்கள் அநேகருக்கு இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அதனால் கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னாங்களாம். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், வேண்டாம், இந்த உலக ஓட்டத்தை நான் முடிக்க விரும்புகிறேன், எனக்காக நீங்கள் ஜெபிக்காதுங்க அப்படின்னாங்களாம். அவ்வளோதான். கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய மரணம் அவர்களுக்கு இந்த உலக ஓட்டத்தை முடித்து மறுமைக்குள் பிரவேசித்தார்கள். பாருங்க, உலகத்தையே கலக்கி கொண்டிருந்த 4 பேர் ஜெபித்த பிறகும் அந்த அம்மாவுடைய மன விருப்பம் என்னவோ அதை தான் தேவன் நிறைவேற்றினார். இன்னைக்கு நம்ம ஓடுறோம், சர்ச்சு பாஸ்டரை தேடி ஓடுறோம், இவாஞ்சலிஸ்டை தேடி ஓடுறோம், தீர்க்கதரிசியை தேடி ஓடுறோம், பெரிய பெரிய கூட்டங்கள் நடந்தால் அதுக்கு பின்னாடி ஓடுறோம். யாராவது தலையில் கை வச்சு ஏதாவது ஒன்று சொல்லிட மாட்டாங்களான்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். மனுஷனுடைய வாழ்க்கையே ஓட்டத்துக்கு பின்னாடி. ஆமாம், அங்கேருந்து ஒரு பெரிய ஊழியக்காரர் வரானாம், போய் தலையில் லைட்டாக கை வச்சுட்டு வந்தால் போதும்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எங்கே ஓடினாலும் உங்களுடைய விருப்பம், மன விருப்பம் மாறாதது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியாது. உங்கள் வாழ்க்கையில் தேவனால் நன்மை செய்யவே முடியாது. நம்ம இருக்கிறதையே பார்த்து ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு அதை குறிச்சே நம்ம அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறோம். நான் சொல்கிறேன், இருக்கிறத பேசாதுங்க. என்ன இருக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதை குறித்து பேச ஆரம்பிங்க. ஐயோ எனக்கு இந்த பலவீனம் வந்துடுச்சேன்னு பேசாதுங்க. கர்த்தர் என்னை பலவானாய் மாற்றினார்னு பேசுங்க. ஐயோ இந்த வியாதி படுக்கையில் படுத்துட்டேன்னு சொல்லி ஒப்பாரி வைக்காதுங்க. கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார்னு பேசுங்க. ஐயோ எனக்கு கடன் பிரச்சனை நெருக்கிட்டு இருக்கேன்னு பேசாதுங்க. சீக்கிரத்தில் நான் அநேகருக்கு கடன் கொடுக்கும்படியாக கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்ற போகிறாருன்னு பேசுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த கடன் பிரச்சனை மட்டும் மாறிட்டு நான் நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடன் இல்லாமல் இருக்கிறதுக்கு தேவன் விரும்பலை, நீங்கள் அநேகருக்கு கடன் கொடுக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். அநேகரை போஷிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். அநேகருக்கு நன்மை செய்யும்படியாக தேவன் விரும்புகிறார். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப்பில் நடக்கும். என்ன விரும்புகிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். அவருடைய எண்ண ஓட்டத்துக்கு நேராக நீங்கள் ஓடும் பொழுது, அவருடைய எண்ண ஓட்டத்துக்கு நேராக நீங்கள் செயல்படும் போது உங்களுடைய வாழ்க்கை தானாக மாறும். பாருங்கள், ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் பார்த்தீங்கன்னா பைபிள் தெளிவாக சொல்லுது பாருங்கள். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்னு சொல்லி பைபிள் சொல்லுது. பாருங்க, பூமி 3 காரியங்களால் நிறைந்திருக்கிறது. ஒழுங்கின்மையால் நிறைந்திருக்கிறது, வெறுமையால் நிறைந்திருக்கிறது, இருளினால் நிறைந்திருக்கிறது. இன்னைக்கும் பாருங்க, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒழுங்கின்மை இருக்கலாம், வெறுமை இருக்கலாம், இருள் இருக்கலாம். இதை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கலன்னு முதல்ல நம்புங்க. இதை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கல. ஆண்டவருடைய அகராதியில், ஆண்டவருடைய படைப்பில் குறைவே கிடையாது. அவர் எதையுமே குறைவாக படைக்கலை, நிறைவாக தான் படைச்சார். அவர் எதையுமே ஒழுங்கின்மையாக படைக்கலை, ஒழுங்காக தான் படைச்சாது. அவர் எதையுமே வறுமையாக படைக்கலை, நிறைவாக தான் படைச்சார். அவர் எதையுமே இருளாக்கி வைக்கலை, எதையுமே இருளாக்கி வைக்கலை. ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பிசாசு போராடி கொண்டிருக்கிறான் அப்படின்னாச்சுன்னா இந்த 3 தான் சிம்டம்ஸு. என்னது? ஒழுங்கின்மை, வெறுமை, இருள்.
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்காமல் இருக்குதுன்னா, சரியாக செய்ய வேண்டிய காரியங்கள் சரியாக செய்ய முடியாமல் இருக்குதுன்னா அவனுடைய வாழ்க்கையில் ஒழுங்கின்மை இருக்குதுன்னு அர்த்தம். பாருங்கள், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கல்ச்சர் இருக்குது. அப்போ நம்ம நாட்டு கல்ச்சர் படி ஒரு மனுஷன் குறைஞ்சது 7 மணிக்காவது எழும்பணும். நம்ம முன்னோர்கள்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே எழும்பி தங்களுடைய கடமைகளுக்கு போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு குறைஞ்சது 7 மணிக்காவது அவன் எழும்பணும். ஆனால் 10 மணி 11 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னாச்சுன்னா அவன் ஒழுங்கின்மையாக இருக்கிறான்னு அர்த்தம். சிலர் வேலைக்கு போயிட்டு வந்து தூங்குவாங்க, அது வேறு காரியம். நைட்டு ஃபுல்லாக அவங்க ஏதோ ஒரு ஒர்க் பார்த்துட்ருப்பாங்க. ஐடி கம்பெனிஸ் எல்லாம் நைட் ஷிஃப்ட்டு தான் பெரும்பாலும் அதிகமாக கொடுக்குறாங்க. சரிங்களா? அது வந்து கம்ப்ளீட்டாக வேறு. அப்போ நான் சொல்கிறது ரெகுலராக தூங்க வேண்டியது 9 மணி ஆச்சுன்னா அவன் தூங்கணும். ஆனால் தூங்க மாட்டான். நைட்டு 11 மணி 12 மணி 1 மணி வரைக்கும் ஃபோனில் என்னத்தையாவது பார்த்துட்டு இருக்கிறது, நேரம் போகாமல் பார்த்துட்டு இருக்கிறது. காலையில் அவன் 7 மணிக்காவது எழும்பணும். 11 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கும்? ஒன்றுமே நடக்காது. அது ஒரு ஒழுங்கின்மை. ஆண்டவர் அந்த ஒழுங்கின்மையை விரும்பலை. பாருங்கள், சிலருடைய வாழ்க்கையில் ரொம்ப வெறுமையாக இருக்கும். எதுக்கு வாழ்கிறான், எதுக்கு நடக்கிறான், எங்கே போகிறான். சிலர் சொல்லுவாங்க, நிறைய பேர் ஜெபிக்க வரும்போது வீட்டுக்கு போனாலே ஒரே வெறுப்பாக இருக்குது, பஸ் ஒரே வெறுமையாக இருக்குது, ஏன்டா வீட்டுக்கு போகிறோன்ட்டு இருக்குது. சிலருடைய லைஃப்பில் எந்த ஆசீர்வாதமே இருக்காது, ஒரே இருளாக இருக்கும். அப்போது அதையே நம்ம திரும்ப 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 பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஒழுங்கன்மையாக இருக்குது, வெறுமையாக இருக்குது, இருள்னு பேசிகிட்டே இருக்கக்கூடாது. தேவன் சொல்கிறாரு ஆதியாகமத்தில், வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிட்டு. அப்போ இருக்கிறத பேசாமல் இருக்க வேண்டியதை பேசியாச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இப்போ பாருங்கள், நம்ம நிறைய பேர் வந்து ஒரு ஹேபிட் வச்சுருப்பாங்க, சொப்பனம் பார்ப்பாங்க. தூங்குனா சொப்பனம் வரும். சொப்பனம் வராமல் இருக்கிறது எவ்வளவு, சொப்பனம் வராமல் இருக்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான். சொப்பனம் வரணும். சரியா? சொப்பனங்கிறது வந்து வேறு ஒன்றும் இல்லை, ஆண்டவர் மனிதனிடம் பேசுகிற ஒரு முறைமை. சரிங்களா? இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் பேசுகிறோம், ஃபோனில் பேசுகிறோம், ஐஎம்ஓன்னு சொல்கிறாங்க, டெலகிராம்னு என்னெல்லாமோ இருக்குது, பலவிதமான ஊடகங்களில் பேசுகிறோம்ல. அதேமாதிரி தேவன் மனிதனிடத்தில் பேசுகிறதுக்கு தெரிந்து கொண்ட ஒரு காரியம்தான் இந்த சொப்பனம். யோசேப்போட ஆண்டவர் சொப்பனத்தில் பேசினார். அவன் சொப்பனத்தை பார்த்துட்டு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லிகிட்டு இருந்தான். அப்போ ஆண்டவர் வந்து சொப்பனத்தில் நிறைய பேர் பாருங்கள், அதில் நல்ல சொப்பனமும் வரும், கெட்ட சொப்பனமும் வரும். நம்மளுக்கு ஒரு ஹேபிட் என்னன்னா, ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா கண்டிப்பாக யார்ட்டையாவது போய் சொல்லிகிட்டு இருக்கணும். அது சொல்லலைன்னா மனசு ஆறவே செய்யாது. அப்போ பாருங்கள், உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு கெட்ட சொப்பனம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கெட்ட சொப்பனத்தை குறித்து ஒரு மனுஷர்கிட்ட சொல்கிறது வரைக்கும், அதாவது வாயினால் அறிக்கை பண்ணுறது வரைக்கும் அது உங்கள் லைஃப்பில் நடக்கவே செய்யாது. ஆனால் அதை எப்போ நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்களோ அதுக்கப்புறம் தான் அது நடக்கவே செய்யும். அப்போ எதிர்மறையான காரியங்கள் வரலாம், அவைகளை குறித்து பேசிக்கிட்டே இருக்காதுங்க. என்ன இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அதை விசுவாசத்தினால அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், வெளிச்சம்னு சொன்னார், வெளிச்சம் வந்த உடனே ஒழுங்கின்மை மாறிடுச்சு, வெறுமை மாறிடுச்சு, இருள் மாறிடுச்சு. நீங்கள் விரும்புகிறபடி உங்களுக்கு தேவன் நலமானதை செய்வார். நீங்கள் விரும்புகிறபடி, நீங்கள் விரும்புகிறபடி. பிள்ளைங்களை நிறைய பேர் சபிப்பாங்க, வீட்டில் இருக்கிறவங்கள சபிப்பாங்க, பெற்றோரை சபிப்பாங்க. கோபம் வந்துச்சுன்னா என்ன பேசணும்னு தெரியாது, கண்டதையும் வாயை திறந்து பேசுறது. நீங்கள் பேசுகிற காரியம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப்பில் நிறைவேறும். அதுதான் உங்கள் லைஃப்பில், அதை தவிர்த்து வேற ஒன்றும் நிறைவேறாது. நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. பாருங்கள், கணவரை சபிக்கிறது, தன்னுடைய சொந்த கணவரை சபிக்கிறது தன்னுடைய வாழ்க்கைக்கே பிரச்சனையாக இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதே போல் மனைவியை சபிக்கிறது தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பிள்ளைகளை சபிக்கிறது எதிர்கால வாழ்க்கையில் அதன் மூலமாக நம்மளுக்கு பிரச்சனை வரும்னு தெரிய மாட்டேங்குது. பெற்றோரை சபிக்கிறது நமக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் சபிக்கிறோன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சிலர் சொல்லுவாங்க, கோபத்தில் பேசினது தாங்க அப்படிம்பாங்க. பைபிள் சொல்லுது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்னு பைபிள் சொல்லுது.
ஆமாம், கோவப்பட்டால் கூட பாவம் செய்யக்கூடாதான். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நலமானதை செய்ய, நலமானதை பேச, நன்மையானதை பேச, நல்லதை கேட்க, நல்லதை தியானிக்க, நல்லதை பேச எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என் சிந்தனையிலிருந்து, என் இருதயத்தில் வரக்கூடிய தியானத்தில் இருந்து, நான் பேசுகிற வார்த்தையிலிருந்து எல்லாவற்றையும் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். எல்லாத்தையும் கொடுக்குறேன்ப்பா, எல்லாத்தையும் கொடுக்குறேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறணும்னா முதல்ல நீங்கள் அதை விரும்பணும். நீங்கள் விரும்பும்போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். அப்படி கண்களை மூடுங்க. நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இந்த வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய செவிகளை திருப்பி தங்களுடைய இருதயத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. கர்த்தர் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவருடைய எண்ண ஓட்டங்கள் மாறுவதாக, அவருடைய இருதயத்தின் தியானங்கள் மாறுவதாக, அவருடைய வாய் பேசுகிற காரியங்கள் எல்லாம் மாறட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன் ராஜா. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது ராஜா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்குதுப்பா. அந்த நாவிலிருந்து நன்மையானது மாத்திரம் புறப்படட்டும். அந்த நாவிலிருந்து ஆசீர்வாதமான காரியங்கள் மாத்திரம் புறப்படட்டும். அப்பா, எதிர்மறையான சிந்தனைகளை கொண்டு வருகிற, எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு வருகிற, எதிர்மறையான வார்த்தைகளை பேச எத்தனிக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகளும், எல்லா சத்துருவின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன் ராஜா. கர்த்தர் இன்றைக்கே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுங்க, ஒரு அற்புதத்தை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன் ராஜா. இதுவரைக்கும் காத்து கொண்டிருந்த காரியங்கள், இதுவரைக்கும் காத்து கொண்டிருந்த நன்மைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் இந்த நொடி பொழுது நிறைவேறட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன் ராஜா. அற்புதத்தை சுதந்தரிப்பார்களாக இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் அப்படி செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஸோ காட் பிளஸ் யூ ஆல். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, சுகமாக இருப்பீங்க, செழிப்பாக இருப்பீங்க. நல்லதை மட்டும் பேசுங்க, நல்லதை மட்டும் பேசுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், இவைகளை சொல்லி சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ ஆல். பை பை, டேக் கேர்.